அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மிளகு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் நிறைய எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் மாமியோட ரெசிபி. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக போட்டு கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி அதையும் அதில் போட்டுடலாம். அடுத்தது மிளகு, அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனே பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு பீஸ் கிராம்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இதையும் நம்ம இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். நல்லா இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் சிக்கன், மட்டன் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கே அந்த சிக்கனோட குவான்டிட்டி பொறுத்து அந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஃபுல் ஆஃப் கர்ட் எல்லாத்தையும் அதை போட்டுக்கோங்க. இந்த கர்ட் தான், அந்த தயிர் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு, புளிப்பு டேஸ்ட் கொடுக்க போகுது. அது நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அது ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதில் ஊற்றுங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா சூடு வரட்டும் பேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய்யும் இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இதில் 2 ஸ்பூன் நெய் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் மாமியே வீட்டில் செஞ்ச நெய். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நெய் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு வரட்டும். இப்போது அதில் வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர். இதெல்லாமே தாளிப்புக்கு மெயினாக சேர்த்துக்கோங்க. நல்லா அது வந்து பொரிஞ்சு இதாகணுன்னே ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பொடி இருக்குல்ல, அரைச்ச பொடி, அதை கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு
இதில் தாளிப்பில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுற வேண்டியது தான். அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்க இந்த ரெசிபி அடிக்கடி கொஞ்சம் நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் கூட கசகசா அரைச்சி இதில் ஊற்றலாம். கசகசா இல்லைன்னா நீங்கள் பாதாம் முந்திரி கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த கிரேவியாக திக்காக மாறிடும் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றினோடனே. இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படி கொதிச்சதுக்கப்புறமா சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு மிளகு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இங்கே சாப்பிடும் போது கரெக்டாக கிரேவி திக்காக சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், மிளகு சிக்கன் ரெடி. சப்ஸ்கிரைப்